ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்கன்னா, ஒரு சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதாகவும், அப்படி இல்லைனாக்கா வந்து ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் மாதிரி. ஸோ ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் இந்த சிஎஸ்எஸோட ட்ரான்சிஷன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் வந்து எலமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம் இப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் அனிமேஷன். ஸோ இது வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து அனிமேஷனாக கொண்டு வர மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மாடர்ன் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதோட அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து சிஎஸ்எஸில் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து இப்போது உள்ளே வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ யூசர்ஸ் வந்து நானே வந்து இப்போ வந்து பார்க்குறேன்னு வைங்க ஒரு வெப்சைட்டை. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து யூஸரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க விஷுவலாக வந்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது, இப்போது ஒரு பட்டனை வந்து ஹோவர் பண்ணும்போது அது வந்து ஸ்லைட் பொறுமையாக வந்து அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது இருக்கட்டும், அதோட சைஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ வந்து அதில் ஒரு அனிமேஷன் வந்து இப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது யூசர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து ட்ரான்சிஷன் அனிமேஷன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் வந்து கொஞ்சம் வந்து நார்மல் பிஹேவியர்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஸ்டில் வந்து நம்மளோட யூசர்ஸை வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன்ன்ற கான்செப்டை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன்ன்றது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் மேக்ஸ் வெப் பேஜ் இன்ட்ராக்டிவ் அண்ட் விஷுவல் அப்பீலிங் அண்ட் வந்து கில்டிங் த யூசர்ஸ் ஐ அண்டு கிவிங் அண்ட் இன்டர்ஃபேஸ் எ சென்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூசர்ஸோட ஐயை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான். அவங்களோட ஐ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களே வெப்சைட். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, ஸ்மூத் விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மூத்தான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகேயா? ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ட்ரான்சிஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து யூசர்ஸ் வந்து அதை வந்து அதோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் வந்து யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வெப்சைட்லேயே வந்து நம்ம வெப்சைட்டை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஒன்று கிடைக்குதுன்னா, அட்ராக்டிவ் மாடர்ன் யூஐ. ஸோ அட்ராக்டிவாக இருக்கும் வெப் பேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் யூஐ வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராக்டிவ் வெப்சைட்ஸ். ஸோ இன்ட்ராக்டிவான வெப்சைட்ஸ் வந்து நம்மளால் இதை வச்சு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ காமன் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கும்போது, பட்டன் ஹோவர் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்து பண்ணி பார்ப்போம். ஓகேயா? நம்மளோட அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் வந்து ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகேயா? ஸோ வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோன்னா, பட்டன் ஓவர் எஃபெக்ட் பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து லோடிங் அனிமேஷன். ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே வந்து லோட் ஆகும்ல வெப்சைட்டு, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து அதையும் வந்து இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்து பண்ணி காட்டுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இமேஜோட ஜூம் எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம லைவாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்கும்போது,
அடுத்தது வந்து இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ட்ரான்சிஷன். ஸோ சிஎஸ்எஸ் ட்ரான்சிஷன் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம கோட் ஓரியன்டாக பார்க்கலாம். ஓகேயா? ஸோ a transition create a smooth change between two states of elements instead of an abrupt jump. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரான்சிஷன் நம்ம வந்து ஒரு ஹோவர் எஃபெக்ட் வந்து வைக்கிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மோர் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ index.html சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டைல் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். style.css. ஓகேயா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ராய்லர் பிளேட் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் சிஎஸ்எஸ் பேஜை வந்து சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுறேன். ஓகே, ஸோ எனக்கு லிங்க் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு எலமெண்ட் வந்து இப்போ நான் ஒரு டிவ்வே வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து div1 கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். div1. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வித் ஹைட்டெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வித் 100 பிக்சல், ஸோ ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துட்டு பிஜி கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனு. ஸோ க்ரீன் எல்லோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து நம்ம பார்க்கலாம். இல்லை லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன இப்போ வந்து நான் இந்த ட்ரான்சிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ அது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இந்த டிவ்வை வந்து இப்போ இது இருக்குது, இந்த எலமெண்ட்ரி வந்து நான் வந்து இப்படி மவுஸ் இது மேலே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகணும் எனக்குன்னா, இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அப்படின்னா சைஸ் பெருசு ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்னா, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ div1 போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒரு கோலன் போட்டுட்டு இதில் வந்து நான் ஹோவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஹோவர்னு போடும்போது இந்த ஹோவர் எஃபெக்ட், ஸோ இங்கே வந்து இது மேலே இப்படி ஹோவர் பண்ணுறது அந்த ஹோவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் என்னவா சேஞ்ச் பண்ணுறேன்னா, ஸோ க்ரீன்லேருந்து அக்வாவாக மாற்றுறேன். ஓகே, ஸோ ஹோவர் பண்ணும்போது இது என்ன நடக்கும் இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஓகே இப்போ வந்து பாருங்களேன். ஸோ நான் வந்து மவுஸை கிட்டே எடுத்துகிட்டு இது மேலே எடுத்துகிட்டு போனோடனே இது வந்து இந்த மாதிரி மாறுது. பட் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து இப்படி வச்சோடனே அடுத்த செகண்டே மாறிட்டு ஒரு ஸ்மூத்னஸ்ஸே நம்மளுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இதில் பண்ணலான்னா, வித்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வித்து வந்து 120 பிக்சல்னு வைக்கிறேன்னு வைங்க. ஸோ பாருங்கள், ஹோவர் பண்ணுறேன், வித் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 120 ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம வந்து 150 கூட வச்சுட்டு ஹோவர் பண்ணுறோம். ஸோ அந்த ஹோவர் பண்ணும்போது அந்த கலரும் சேஞ்ச் ஆகுது, அட் அ டைமில் வந்து அதோட வித்து வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, பட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நடக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபிடியில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அன் அப்ரூட் ஜம்ப், ஸோ அப்ரூட் ஜம்ப்பாக வந்து ஆகுது இந்த இடத்துல. ஸோ டக்குன்னு ஆகுறது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரான்சிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஹோவர் அப்படின்றது ஒன்று பார்த்தோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா டிவ், இதில் வந்து ஃபோக்கஸ், ஸோ இல்லை ஓகே ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஆக்டிவ்னா அதை கிளிக் ஆகும்போது அதோட இது வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி. நான் அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் இது பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கிளிக், ஸோ இது வந்து இந்த ஆக்டிவ் அப்படின்றது வந்து எந்த இடத்துல ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கே பட்டன்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இதுவாகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், பட்டன் போட்டு ஓகே இந்த பட்டனில் வந்து நான் இந்த ஆக்டிவ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபைன்.
இப்போ வந்து பாருங்கள். ஸோ நான் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்த கிளிக் பண்ணுற அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஆக்டிவ். இந்த ஆக்டிவ் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு நடக்கணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதில் வந்து இதே மாதிரி ஒன்று இருக்குது. என்னென்னா ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்குது. டாட் டிவ். நம்ம வந்து இது பட்டனுக்கு அப்ளை பண்ணலாம். பட்டன் வந்து ஓகே, இதை வந்து நம்ம எப்போ அப்ளை பண்ணோம்னா ஃபோக்கஸாக இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி பட்டனுக்கு ஒரு பேசிக்கான வந்து விஷயங்கள்லாம் கொடுக்கணும்ல. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பட்டனே இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவுட்புட் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பேடிங் வந்து டாப்பில் வந்து ஒரு 5 பிக்சலும் அண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஓகே ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன்னா எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு ஓரளவு பெட்டராக தெரியுது. இப்போ ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு எல்லோ க்ரீனே ஆட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது. நம்ம வந்து பார்டர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் வந்து என்ன கொடுக்கலாம்னா 1 px சாலிட் பிளாக். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து நான் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து இது ஃபோக்கஸ் ஆகும்போது வந்து எப்படின்னா ஸோ இது பட்டனுக்கு பண்ணுறதை விட நம்ம வந்து இதை இன்புட்டுக்கு பண்ணலாம். இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் அதை வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது நமக்கு வந்து இது மாதிரி வந்து நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்றத வந்து அந்த இடத்துல பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இது ஃபோக்கஸ் இதுக்கு நம்ம பட்டனுக்கு வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ ஆக்டிவாக கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றதை வந்து பண்ணுறதுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா அது வந்து என்ன ஆகணும்னா அதோட வித்து இருக்குல்ல, ஸோ வித்து வந்து என்ன ஆகணும்னா எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம, அதுக்கு நம்ம வித்து எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வித்துக்கு பதில் அதோட பேடிங் வந்து குறைக்கிறேன். ஸோ பேடிங் வந்து 4 பிக்சலாகவும் 4 பிக்சல் ப்ளஸ் வந்து ஒரு 9 பிக்சலாகவும் மாற்றுறேன். வேணாம், இங்கே வந்து 8ஆக மாற்றலாம். ஓகே, அட் த சேம் டைம் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவா மாற்றுறேன்னா ரெட்டாக மாற்றுறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து அதுக்குள்ள டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம் அந்த டைமில் வந்து. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே சின்னதாகுது பட்டன். இப்படி கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பட்டன் வந்து சின்னதாகுது. நான் என்ன பேடிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நடக்குதுன்னா நம்மளுக்கு டக்குன்னு நடக்குது. நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்னஸே இல்லை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸே இல்லாமல் நடக்குது. இது வந்து நம்மளுக்கு சரியில்லை. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹோவரும் ஆக்டிவ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பட்டன்ஸ் எல்லாம் வேணாம் இப்போதைக்கு. ஃபர்தர் நம்ம பண்ணும்போது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த எக்ஸாம்பிளும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஆகலைன்னு சொன்னோம். ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக நடக்கலை அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டிரான்சிஷன் அப்படின்னு போட்டு இதில் வந்து ஒரு டைம் போடலாமே. நம்ம டைம் வந்து என்ன போடலான்னா 3 செகண்ட்ஸ். ஸோ இந்த 3 செகண்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா இப்போ இந்த நடக்குதுல நம்ம வந்து ஒரு இந்த ஹோவர் பண்ணும்போது நான் வந்து இது கலரும் வித்தும் சேஞ்ச் ஆகணுன்றல, அந்த கலரும் வித்தும் சேஞ்ச் ஆகுன்றது 3 செகண்ட்ஸுக்கு நடக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த இடத்துல இந்த 3 செகண்ட். ஓகேயா?
ஸோ இந்த கலர் இப்போ பேக்ரவுண்ட் கலர் வித் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் ஹோவர் பண்ணும்போது நான் என்ன கொடுத்துருக்கேன், டிரான்சிஷன் 3 செகண்ட் கொடுத்துருக்கேன்னா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 3 செகண்ட்ஸுக்கு அந்த கலரும் வந்து அட் அ டைமில் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அதே மாதிரி அது மேலேருந்து எடுக்கும்போது அதே மாதிரி ஆகுது. ஸோ அது மேலே வைக்கும்போது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, அங்கேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ் வந்து வித்தும் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம வேகமாக பண்ணணும்னா 1 செகண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ 1 செகண்டில் டக்கு டக்குன்னு நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த தான் வந்து ஒரு பேசிக்கான விஷயமாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த டிரான்சிஷன் 1 செகண்ட் நீங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ டிரான்சிஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணுறோம், வித்தையும் சேஞ்ச் பண்ணுறோமா அட் த சேம் டைமில். பட் இந்த ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்கும்போது என்ன ப்ராப்பர்ட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஸ்பெசிஃபையாக நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வித்து கொடுக்குறேன். சரி பேக்ரவுண்ட் கலர் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். ஓகே ஃபைன். எதனால் வந்து இது நடக்கலைன்னா நம்ம டிரான்சிஷனோட டைமிங் கொடுக்கல. ஸோ டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு இது இருக்குது. டிரான்சிஷன் டியூரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நான் வந்து ஒரு 3 செகண்டுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட வித்து வந்து எனக்கு எப்போ சேஞ்ச் ஆகும்னா 200 பிக்சல். ஸோ நான் இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர்னு போகிறதுக்கு நான் வந்து வித்தே போடலாம். ஓகே, ஸோ வித்து போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஸோ 3 செகண்ட்ஸுக்கு அதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்களா. ஸோ 1000 போட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ 1000 வித்துக்கு வந்து சேஞ்ச் ஆகுது வேகமாக. ஸோ எடுத்தோடனே அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு இதுக்காக தான் நம்ம இது மாதிரிலாம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வித்துன்னு போட்டதுனால வித்தை வந்து நம்ம வந்து ஸ்மூத்னஸ் பண்ண முடியுது. அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர்னு போடும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இது டக்குன்னு ஆகிடுச்சு. பட் பேக்ரவுண்ட் கலர் பொறுமையாக மாறுது. பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுதா பொறுமையாக, வித்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுது. பட் பேக்ரவுண்ட் கலர் வந்து பொறுமையாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, எல்லாமே எனக்கு இதில் போட்டிருக்க எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் வந்து ஆள்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குதுன்னா டிரான்சிஷன் டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ டிரான்சிஷன் டிலே வந்து நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்கலாம்னா ஒரு 2s. ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹோவர் பண்ணாலுமே இந்த ஒரு பண்ணுறல ஆக்ஷன், ஸோ ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த டிரான்சிஷன் நடக்கும். பட் வந்து அந்த டிரான்சிஷனை வந்து பொறுமையாக வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். எப்படின்னா இப்போ 2 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணணும். அந்த ஆக்ஷன் நடந்தாலும் அந்த ஆக்ஷன் நடந்து 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீ அந்த ஆக்ஷனை பண்ணணும். அதாவது அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஹோவர் பண்ணுற பாருங்கள், ஹோவர் பண்ணிட்டேன். 2 செகண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து பண்ணுது. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது பேக் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் டிலே அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட டிரான்சிஷனை வந்து கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் டிலே பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷனில் வேறு என்ன இருக்குன்னா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேயா, ஸோ அது என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு 4 வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். இதில் நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கா, இதெல்லாம் நிறைய கொடுக்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து ஒரு 4 வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா 5 வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா
ஏஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து என்ன நடக்கும்னா ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஹோவர் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஓ ஓகே 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 சாரி. ஏன்டா அவன் திடீர்னு இப்படி கத்துறான்னு பார்க்குறீங்களா? இங்கே 2 செகண்ட்ஸ் டிலேன்னு கொடுத்தோம்ல, என்னடா ஓவர் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலைன்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம வந்து இங்கே 2 செகண்ட்ஸ் டிலே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஹோவர் பண்ணிட்டோம். ஸோ 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதாவது இது என்ன பண்ணுன்னா ஈஸுன்னும் போது ஸோ ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக வந்து வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக போய் அது வந்து ஃபாஸ்ட்லாம் எண்ட் ஆகும். ஓகே. ஸோ பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஸோ டக்குன்னு வந்துடும், டக்குன்னு போயிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ ஸ்பீடாக போயிடுதா, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஏஸு. ஸோ ஏஸின் அப்படின்னும் போது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இந்த டிலேவை எடுத்துடலாம் இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து ஹோவர் பண்ணலாம். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும்போது ஸ்பீட் ஆகிடும். ஸோ அப்போதா அப்படியே பாருங்கள், வேகமாகுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? பாருங்கள், ஸ்லோவாகி ஃபாஸ்ட்டாக வருது. இது பாருங்கள், ஸ்லோவாக போதா அப்படியே வந்து ஸ்பீட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டைமிங் ஃபங்க்ஷன். இந்த டைமிங் ஃபங்க்ஷனில் வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவுட்டுன்னும் போது என்னென்னா, ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு ஸ்லோவாக நிற்குவாங்க. பாருங்கள், ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுச்சு, ஸ்லோவாக ஆகிடுச்சு அப்படியே போக போக. பார்த்தீங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு கிளம்புது, ஸ்லோவாக வந்து வருது ரிட்டர்ன் பேக். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ணலான்னா, இன்னொரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டிவ் கிளாஸ் நேம் வந்து நான் div 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஸ்டைலிங் கொடுத்துருக்கோமோ அதே ஸ்டைலிங்கும் அதுக்கும் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன், போட்டுட்டு இதுக்கு வந்து நான் div 2ன்னு கொடுக்குறேன். இதே மாதிரி இங்கே div 2ன்னு கொடுக்குறேன். கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லை ஓகே இதே கலர் கூட இருக்கட்டும். ஓகேயா? நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, மார்ஜின் ஆட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல். ஓகேயா? ஸோ இங்கே வந்து மார்ஜினுக்குமே கூட இது வந்து அப்ளை ஆகுது, இந்த டிரான்சிஷன்ன்றது. ஓகே. இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கோ அது வந்து லோட் ஆகும்போது அதோட டிரான்சிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நான் இதை ஓவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்கோம், div 1ல் வந்து ஈஸ் அவுட். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி வேகமாக இதுவாகும்னு பார்த்தோமா. இப்போது இந்த இடத்துல வந்து நான் ஈஸ் இன்னுன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து ஈஸ் அவுட்டு. இங்கேருந்து பொறுமையாக ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ஸ்பீடாக போயிடுது. இங்கே பாருங்கள், ஸ்பீடாக போயிட்டு அப்புறம் பொறுமையாக போகுது பாருங்களேன். ஸோ இது பொறுமையாக போயிட்டு அங்கே ஸ்பீடாகுது, இது ஸ்பீடாக போயிட்டு அங்கே பொறுமையாகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேயா? ஈஸ் இன் ஈஸ் அவுட். ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னென்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக போகும், ஸ்டார்ட் அண்ட் எண்டில் மட்டும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ சென்டரில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். பாருங்கள், ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பீட் ஆகிடுச்சு, ஸ்லோவாக போயிட்டு எண்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் அவுட். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ லீனியராக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் லீனியராக போகும். இது பாருங்கள், ஸ்லோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஸோ லீனியராக போகும். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லீனியர் ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த
ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா, இதில் வந்து லீனியர் வந்து பார்த்துட்டோம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ லீனியர் வந்து என்ன பண்ணுது, ஸோ கிராஜுவலாக வந்து ஒரு லீனியரான ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்குது. ஒரு ஸ்பீடு ஸ்லோ அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு லீனியரான மூமெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஓகேயா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, இதில் வந்து டிரான்சிஷன், டியூரேஷன், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பார்த்தாச்சு, டிலே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து டிரான்சிஷன் பிஹேவியர்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஷனில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒன் செகண்ட், நான் வந்து இதில் வந்து டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் எல்லாத்தையுமே வந்து இது ஒன்றுத்துக்குள்ளே எழுத முடியும். இங்கே எழுதணும்ல, இங்கே எல்லாத்தையும் எழுதியிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே வந்து நான் சிங்கிள் இதில் எழுத முடியும். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஆள் அங்கே கொடுத்துருக்கோமோ அதை எழுதிக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ டியூரேஷன்ன்றதை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிலே வந்து 2 செகண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, 2 செகண்ட் கொடுத்துட்டு இதோட மூமெண்ட் வந்து எப்படி கொடுக்கலாம், ஸோ ஈஸி நோட் கொடுத்துக்கலாமா. ஓகே, ஈஸி நோட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நான் வந்து அவுட்புட் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன அவுட்புட் வந்து அந்த இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சோ அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ 2 செகண்ட் டிலே ஆகும், அதுக்கப்புறம் அதோட டிரான்சிஷனை வந்து காட்டும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து எழுத முடியும். ஓகே, டிரான்சிஷன்னா இப்போ என்னென்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நம்மளோட எல்லாம் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோமா. ஸோ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்மளோட அதோட நேம் வந்து எந்த நேம் கொடுத்தா அது வந்து எது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி வந்து டிரான்சிஷன் டியூரேஷனில் எவ்வளோ நேரன்றதை டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத கொடுப்போம். இந்த டிரான்சிஷன் டிலேயில் நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 4 பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு போட்டு வேல்யூ போடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன நடக்கும்னா 45 டிகிரிக்கு அந்த எலமெண்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர் வேல்யூஸ் வந்து இதில் நம்மளால் கொடுக்க முடியும். என்னென்னா ட்ரான்ஸ்லேட்டு, ரொட்டேட்டு, ஸ்கேலு, ஸ்கிவ்வு. ஸோ ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது என்னென்னா ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி காட்டாது. இது வந்து இது இங்கே ட்ரான்ஸ்லேட்டுன்றது என்னென்னா இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பொசிஷன் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பொசிஷனை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மே வந்து இந்த XYZ ஆக்சிஸில் பண்ணிக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தெரியுதா. ஸோ XYZ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த 2 ஆக்சிஸ்லேயும் நம்மளால் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு எலமெண்ட்டை வந்து நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரொட்டேட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலுன்றது என்னென்னா, ஸ்கேலுன்றது வந்து பேசிக்காக என்ன, பெருசாக்குறது. அப்படி இல்லைனா அதோட சைஸை வந்து சொல்கிறது தான் அந்த ஸ்கேல். ஓகேயா, ஸோ அந்த ஸ்கேலை வந்து நம்ம சைஸாக பெருசாகிறதோ சின்னதாகிறதோ அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்கிவ்னஸ். ஸோ இந்த ஸ்கிவ் வந்து என்னென்னா, ஸ்கிவ்ன்றது என்னென்னா ஒரு மாதிரி வந்து எந்த பக்கமாக டில்ட் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்கிறது. ஓகேயா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிவ்னஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து இப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டிஆர்ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை, நம்ம இந்த இடத்துல அதை கொடுக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கலர் வேணால் சேஞ்ச் ஆகட்டும், வித் வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ அதில் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஃபைன். என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம், ரொட்டேட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்டுன்னு போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு டிகிரி கொடுக்கலாம். ஓகே,
டிகிரி என்ன கொடுக்கலாம், 90 டிகிரி கொடுக்குமா, 90 டிஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து 90 டிகிரிக்கு இது ரொட்டேட் ஆகும். ஸோ கொடுக்குறேன், ரொட்டேட் தான் ஆகுது. 90 டிகிரின்னு போட்டோன்னா உங்களுக்கு தெரியல போல இருக்குது. 110 போடுவோமா, ஓகே. இப்போ பாருங்கள் தெரியுதா, இப்போ வந்து ரொட்டேஷன் வந்து எப்படி ஆயிருக்குன்னு தெரியுதா. ஸோ 110 போகிறதுக்கு நம்ம வந்து 85 போடலாம். அப்போ ரொட்டேட் வந்து ஆகுது நல்லா தெரியும். ஓகே 45 போடலாம், அப்போ தான் வந்து ப்ராப்பர் ரொட்டேஷன் தெரியும். பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம். நாட் ஓன்லி ரொட்டேட்டு. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நான் இதை வந்து இந்த ரீசன் அவுட்டை வந்து லீனியர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஸோ 3 செகண்ட்ஸ் இந்த ரொட்டேஷன் வந்து நடக்கும். நான் வந்து இதோட வேல்யூ வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 360. ஸோ 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி வந்து நிற்கும். ஓகேயா. ஸோ இப்போ வந்து நான் ஹோவர் பண்ணுறேன். ஸோ 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. நான் எடுத்தேன்னா அதே 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகி வந்து ப்ராப்பரான ஸ்டேட்டுக்கு வந்து அது நின்றும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்ன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட்டில் வந்து 2 வேல்யூவாக போட்டுக்கலாம். ஸோ ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம். பார்க்கும்போது இப்போ ரொட்டேட் ஆகுதா, நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து 180 கொடுக்குறேன், சிங்கிள் ரொட்டேட் மாதிரி. இது வந்து 3Dயாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம 3Dயில் இல்லைன்றதுனால நமக்கு ரொட்டேட் தான் ஆகுது. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் ரொட்டேட் ஆகுது, எடுக்கும்போது அதே மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இது ரொட்டேட் தான் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. இதில் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ்லையும் நம்மளால் ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா. ஒய் ஆக்சிஸை வந்து ஆரிஜினாக வச்சு ரொட்டேட் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற ரொட்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் பார்த்துருக்கோம், ஸ்கேல்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ ஸ்கேலுன்றது எப்படின்னா பாருங்கள், ஸ்கேல் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்கேல் வந்து 1 அப்படின்னா இதோட நார்மல் சைஸ் தான். இது வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது 1ன்னும் போது. ஸோ இதை வந்து 1.5ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சைஸ்லேருந்து இது 1. ஸோ இதோட பாதி மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து அதோட சைஸ் வந்து பெருசாகும். பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இதோட டைமிங் வந்து நம்ம குறைச்சிக்கலாம், 1 செகண்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இங்கே இருக்கட்டும். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதை வந்து நம்ம இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓவர் ஆகும்போது இந்த ஸ்கேல் கொஞ்சம் பட்டன்ஸ் வந்து பெருசாகிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ், இப்போ வந்து ஏதோ வெப்சைட் போகிறீங்கன்னா அந்த இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஓவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் அப்போடாக வந்து இப்போ ஏற்றி கொடுக்கும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான். ஸோ ஸ்கேல் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்கேல் அப் மட்டும் பண்ண முடியாது, ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம். ஸோ 0.9 அப்படின்னு கொடுக்குறோன்னா டவுன் ஆகும். பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு சூப்பரான வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலுன்ற ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணுறது. ஸோ இந்த ஸ்கேல்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ இதில் வந்து எக்ஸு ஒய்ன்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்படி கொடுக்கும்போது எக்ஸில் மட்டும், ஸோ எக்ஸ் ஆக்சிஸை வந்து வச்சு இருக்கிறத மட்டும் பண்ணுது. அதே மாதிரி ஒய்ன்னு கொடுக்கும்போது அதே மாதிரி நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ்லாம் நம்மளுக்கு சின்னது பண்ணுது, பெருசு பண்ணுறது பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்லேட். ஸோ ட்ரான்ஸ்லேட் வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ 50 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்கள், ஸோ 50 பிக்சலுக்கு இது நவருது. ஓகே, புரியுதா. இப்போ வந்து நான் இதை எடுத்துடுறேன். பாருங்கள், ஸோ 50 பிக்சலுக்கு இது வந்து மூவ் ஆகுது. ஓவர் பண்ணும்போது நம்மளுக்கு 50 பிக்சல் மூவ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்து நான் இதில் வந்து அடுத்த ஒரு 50 பிக்சல் எங்கே கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், இது வந்து ஒரு ஒய் ஆக்சிஸ் ஆகும், இது நம்மளுக்கு ஆக்ட் ஆகிடும்.
அப்படி வந்து அது ஆக்ட் ஆகி நமக்கு வந்து ரெண்டுமே வந்து இதுவாகி நமக்கு வந்து டேலி ஆகிடும் ப்ளேஸு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளால் டபுள் வேல்யூஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, நடா மாற்றி மாற்றி பேசுகிறேன்றீங்க, நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது கைஸ். இப்போ வந்து டிரான்சிஷன் எக்ஸ்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ டக்குன்னு ஆகுதா, எக்ஸ் சைடில் டிரான்சிஷன் ஒய்னு கொடுக்குறேன்னா ஸோ இந்த பக்கமாக வந்து டிரான்சிஷன் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ டிரான்சிஷன் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது 3D வியூவில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக தெரியும். பட் இந்த வியூவில் வந்து நம்மளுக்கு எப்படி அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அது அந்த பக்கம் தானே போகும். ஸோ பேக் சைடில் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் தானே வரும். அதனால் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக தெரியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது. ஓகே, ஸோ XYZ இதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்கியூனஸ், SW ஓகே. ஸோ ஸ்கியூலையும் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் அது போடும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து ஒரு 30 பிக்சல் போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ 30 பிக்சல் நம்ம வந்து ஸ்கியூ வந்து நம்ம எக்ஸ் கொடுப்போம். வெயிட் இந்த ஸ்கியூ வந்து எப்படின்னா, இதில் வந்து பாருங்கள், இந்த ஸ்கியூ வந்து டில்ட் ஆகுறது தானே நம்மளுக்கு வந்து இது வந்து டில்ட் ஆகுது, பட் நம்மளுக்கு வந்து தெரியல. ஓகேயா, பட் வந்து இது ஒர்க் ஆகுது தான். ஓகேயா, நம்ம வந்து இதை க்ளீனர் கொடுத்துக்கலாம். அது ஸோ வந்து இது ஆகுது, பட் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. நான் வந்து இன்க்ரீஸ் என்ன பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்கியூனஸ் வந்து நம்மளுக்கு 3D பிரிண்டில் இருக்கும்போது தான், 3D வியூவில் இருக்கும்போது ப்ராப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸும். ஸோ இதில் வந்து இதெல்லாம் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தது தான் ட்ரான்ஸ்லேட்டு, ரொட்டேட்டு. ஃபைன். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பற்றி பார்த்தோம்ல. ஸோ அந்த ட்ரான்ஸ்லேட்டில் 2 வேல்யூ போடும்போது ஒர்க் ஆகலையா, அது எப்படி போடணும்னா கமா போட்டு போடணும். ஸோ 20 பிக்சல் கமா 30 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு வைங்க, பாருங்களேன். ஸோ கீழே வருது. ஸோ 20 பிக்சல் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகி ஒரு பக்கமாக வருது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ரெண்டுமே 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஓவர் பண்ணுறேன். ஸோ 100 பிக்சல் ஆனதில் அது இங்கே போய் நிற்கிது. ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரொட்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிகிரிஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்கியூவுக்கு வந்து டிகிரி. ஃபைன். டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கியூவில் வந்து டிகிரி கொடுக்கணும் கைஸ். ஸோ ஸ்கியூவில் வந்து என்ன பண்ணோம்னா 20 டிகிரின்னு கொடுக்குறாங்க. நம்ம பிக்சல்னு கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதனால தான் அது ஒர்க் ஆகலை. இவனுக்கே ஒன்றும் தெரியல, நம்மளுக்கு சொல்ல தர வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் இது வந்து நான் பார்த்துட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் லைட்டாக வந்து இதாகிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைடில் வந்து இப்போது நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒய் கொடுக்குறேன். சாரி எங்கில் இங்கே வந்து எக்ஸ் கொடுத்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான், இதில் வந்து இது ஆகுதா. இப்போ நான் ஒய் கொடுக்குறேன்னா ஸோ இந்த பக்கமாக வந்து நம்மளுக்கு ட்ரீட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ். ஓகே, ஸோ எலமெண்ட் அப்பியர்ஸ் ஸ்லாங்ஸ், க்ரியேட்டிவ் டிசைன், மாடர்ன் யூஐ எஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன்ஸ். ஸோ அனிமேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். அதோட பேசிக் ஸ்டைல் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா, அனிமேஷன் அலோ எலமெண்ட்ஸ் டு மூவ் ஆர் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி, நோ யூசர் இன்ட்ராக்ஷன் நீடட். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து என்னென்னு பார்த்தோம், டிரான்சிஷனை ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா.
ஸோ எப்படின்னா ஒரு நம்ம ஏதோ ஒரு ஹோவரோ அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணுறோம், அந்த எலமெண்ட் மேலே ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் அது வந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. அதுக்காக வந்து ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து டிரான்சிஷன். நம்ம வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே பண்ணாமல் நம்ம வந்து என்டர் ஆன உடனே அது வந்து நடக்கிறது தான் பார்த்திங்கன்னா அனிமேஷன். ஓகேயா. ஸோ இந்த அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட அனிமேஷனுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறது தான். நான் வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஓகே. ஸோ அனிமேஷனில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ அனிமேஷன் நேமு, அனிமேஷன் டியூரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன், இப்போ அங்கே வந்து அப்படி டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இந்த ஈஸி இன் ஈஸ் அவுட் அதெல்லாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. டிலே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரேஷன் கவுண்ட், எத்தனை கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்றது மாதிரி இது. ஸோ நான் இதெல்லாம் ஒன்றுனா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ டிரான்சிஷன் டிலே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன இப்போது நீங்கள் இதை பண்ணிட்டோம், நம்ம எப்படி இப்போ இது வந்து பண்ணுறது, அதாவது வந்து அனிமேஷன்ஸ் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அட்டு கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ கீ ஃப்ரேம்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன காட்டுதுங்க, ஐடென்டிஃபயர்னு காட்டுதா. ஸோ இந்த ஐடென்டிஃபயர் என்னென்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து எந்த அனிமேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அனிமேஷன் நேம் மூவ்னு கொடுத்துருக்கோமா, அது மாதிரி வந்து ஸோ நம்ம வந்து மூவ்னு கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த மூவுக்கான அனிமேஷன் தான் இங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இங்கே வந்து இது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா 0% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ 0% இருக்கும்போது நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ 0% இருக்கும்போது நார்மலாக தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வேணாம். நான் வந்து இதை 25% கொடுக்குறேன். ஸோ 25% வந்து நீ எந்த மாதிரியாக மாறி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சஜஷன் கொடுக்குது. நம்ம ஆனால் அப்படி பண்ண வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு 1000 போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கமும் வந்து எனக்கு 1000 பிக்சல் வந்து நீ இன்க்ரீஸ் ஆகணும், சாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் 25. சாரி, நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இதை ஓகே நான் வந்து இங்கே என்ன போடுறேன்னா 215 போட்டுக்கிறேன். ஸோ 250 பிக்சலில் வந்து நீ இந்த டைமுக்கு இந்த 250 பிக்சலுக்கு வந்து 250 பிக்சல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 50% வந்து என்ன போடுறேன்னா ஸோ இது கொடுக்குற சஜஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ 100% வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேக் டு த நார்மல் ஸ்டேட்டுக்கே கொண்டு வந்துடுறோம். ஓகே. பாருங்கள் எப்படி இது நடக்குதுன்றதை மட்டும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம அனிமேஷன் டியூரேஷன் கொடுத்தாச்சு, அனிமேஷன் நேம் கொடுத்தாச்சு. இது வந்து நடக்கணுமே. ஸோ பார்த்தீங்களா இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கள. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் பண்ணுற வேலை. நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை 0ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்படி வந்து இந்த பக்கம் போய் இங்கே வருதா. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 215 கொடுக்கலாம். 250 75ன்னு ஒன்று இருக்குல்ல, 75%. ஸோ இந்த 75% 25% அப்படின்றதெல்லாம் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்கோம்ல. இப்போ இங்கே வந்து என்ன டியூரேஷன் கொடுத்துருக்கோம் 4 செகண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம எத்தனை பர்சண்ட்டாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து அந்தந்த டைம் பர்சன்ட்டோட டைம். ஸோ இப்போ 4 செகண்டோட 25% என்ன 1 செகண்டா. ஸோ 1 செகண்டில் வந்து நீ என்னமா இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் இது. அதே மாதிரி 1 செகண்டில் இது எப்படி இருக்கணுன்றது, சாரி 2 செகண்டில் இது எப்படி இருக்கணுன்றது டிஃபைன் பண்ணுறது தான் இது. ஸோ அதே மாதிரி இது 3 செகண்ட், இது வந்து ஃபைனலாக வந்து 4th செகண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான். ஸோ இங்கே வந்து நான் என்ன போடுறேன்னா அதே ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ட்ரான்ஸ்லேட் இதில் வந்து நான் என்ன வேல்யூ போடுறேன்னா 250px 0ன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா
ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து இதை வந்து ட்ரான்சிஷன் வந்து பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டியூவை வந்து நான் பார்டர் ரேடியஸ் போட்டு கர்வ் ஆக்கிடலாம், இது வட்டமாக்கிடலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆகுது. பட் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவையில்லை, 75%லாம் தேவையில்லை. ஸோ 50% மட்டுமே போதும். ஸோ என்ன பண்ணலான்னா, ஓகே இது பாருங்கள் அங்கே போகுது, திரும்பி வந்துடுது. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள் 100% இருக்கும்போது நீ பேக் டு நார்மல் ஸ்டேட், நார்மல் இடத்துக்கே வந்துடணுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அந்த மாதிரி ஆகுது. ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே போயிட்டு இங்கே திரும்பி வருது. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா எஸ்சி ஓகே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் 1.1 1.5. நான் இது 250க்கு பதிலாக நம்ம நிறையவே போட்டுக்கலாம். ஓகே 1000. ஸோ இதில் வந்து செகண்ட்ஸில் வந்து 5 செகண்டாக வச்சுக்கலாம். இதோட சைஸும் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு போட்டிருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் வந்து நார்மல் சைஸ்லேயே இருக்கணும் இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது அப்படின்றத வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். வெயிட். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வந்து தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒர்க் ஆகலை. நம்ம எப்படியே கொடுத்தா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓ பார்த்தீங்களா, அவர் பண்ணான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த இடத்துல. நான் இந்த பக்கம் வந்து நான் இதை வந்து ஒரு 750 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 50. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து தாண்டி போகுது. அப்போ நம்ம ஒரு 500 மட்டும் கொடுத்துக்கலாம், போதும். ஓகே, ஸோ 500லேயுமே கொஞ்சம் தாண்டி தான் போகுது. ஸோ 400 கொடுத்து இப்போ பாருங்கள் அதோட கலரும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலையா? ஓகே, கலர் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே இதில் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் மூவெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து 50% மட்டும் தான் போட முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்புறம் இங்கே வந்து 2ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஃப்ரம்லேருந்து 2 எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரம் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம நிறைய இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணலாம்ன்றது வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து ரிட்டன் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அனிமேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அனிமேஷன்ஸுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஓகே இவனை வந்து நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணி மேலே போட்டுக்கலாம். அனிமேஷன் டியூரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அனிமேஷன் டைம் ஃபங்க்ஷனில் வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஈஸ் இன் அவுட்டுன்னு கொடுக்குறேன். பாருங்கள் பொறுமையாக போய் வேகமாக போய் ஸ்லோவாகுது, மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆகுதா. ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து இந்த எலமெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே அந்த எலமெண்ட்டு? ஸோ பாடியில் வந்து அந்த எலமெண்ட் இருக்குமா. ஸோ நான் இதை சூஸ் பண்ணோன்னா அதோடய ஸ்டைல்ஸ் எல்லாம் இங்கே வருதா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அனிமேஷன் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வந்து காட்டுது. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா. இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல வந்து இழுத்து வச்சுக்கலாம். எப்படி அது எப்படி நடக்கணுன்றது. ஓகேவா, இப்படி வந்து வைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த மாதிரி சாரி நான் இதை வந்து இங்கே வந்து காப்பி பண்ணணும். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. ஓகே, இது நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா
ஸோ இங்கே வந்து நம்ம இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் கூட கொடுத்துக்க முடியும். எங்கேயோ காமிச்சு இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பொறுமையாக டக்குன்னு கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணது தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நடக்குதுங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி டூலெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இன்னும் ஒரு கஸ்டமைஸ்டான வந்து இதை வந்து பண்ண முடியும் உங்களால். ஓகேயா? ஓகே ஃபைன். நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம், இப்படி வந்து செட் பண்ணுறேன். நான் செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதில்ல இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. பார்த்தீங்களா எப்படி வந்து ஒரு நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி அனிமேஷன் டியூரேஷன். ஸோ டியூரேஷனில் வந்து டியூரேஷன் நம்ம பார்த்தாச்சு. அனிமேஷன் டிலே. ஓகே. ஸோ அனிமேஷன் டிலேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அனிமேஷன் டிலே வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 செகண்ட் கொடுக்குறேன்னா 1 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதோட அனிமேஷன் வந்து நடக்குங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அனிமேஷன் கவுண்ட்டு. ஐட்ரேஷன் கவுண்ட். அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்கா. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 5 டைம்ஸ் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து அனிமேஷன் வந்து 5 டைம்ஸ் வந்து நடக்கும் நம்மளுக்கு. பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் நடந்துட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் பார்த்திங்கன்னா அனிமேஷன் டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட 5 முடியுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இல்லைனாக்கா நம்ம இதை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 100% வெறும் 50% மட்டும் வைக்கலாம். அனிமேஷன் கவுண்ட்டும் வந்து பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சில்ல. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்கள், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு வாட்டி நடந்துட்டு நம்மளுக்கு வந்து பேக் டு த ஃபார்முக்கே வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி பின்னாடி வந்து எனக்கு மறுபடியும் வர வேணாம், எனக்கு வந்து இல்லை எனக்கு அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபில்ம் மோடில் வந்து ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டு நம்ம வந்து இது ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், ஸோ அதோட எங்கே வந்து ஸ்டாப் ஆகுதோ அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும் இது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வரோம். ஓகேயா? ஓகே. ஸோ அனிமேஷன் டிலே இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம டிலே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது அனிமேஷன் ப்ளே ஸ்டேட்டு. ஸோ ப்ளே ஸ்டேட்டை வந்து நம்ம இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா மோஸ்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். நான் பிஏஎஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருன்னு வச்சுக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகியிருக்கும் ஸ்டேட்டு. ஓகே. அப்படின்னாக்கா ரன் கொடுத்தா ரன். ஸோ இந்த அனிமேஷன் ப்ளே டைம்ன்றதை வந்து பாஸ்ட் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த இப்போ வந்து அது கரண்ட்டாக வந்து ரன் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா பாஸ்டுன்னு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா இது வந்து இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரன்னிங்னா ரன் ஆகும். இப்போ வந்து இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது ஒன்று இப்போ வந்து இது ஆஃப் ஆகணும், இப்போ வந்து இது வந்து இதுவாகணும் அப்படின்ற போது நம்ம இதை ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மோஸ்ட்டாக பயன்படுத்துவோம் இந்த அனிமேஷன் ப்ளே ஸ்டேட் அப்படின்ற விஷயத்தை. ஓகே. ஸோ இந்த அனிமேஷன் ப்ளே ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு சொல்லலான்னு பார்த்தா அது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து அனிமேஷன் ரேஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்ஷன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆல்டர்னேட், ரிவர்ஸு, நார்மலு, ரிவர்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகே. ஸோ ஆல்டர்னேட் கொடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவாக நடக்கும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம கவுண்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து ஒரு 3 கொடுப்போம்.
இப்போ வந்து பாருங்கள், ஸோ இது வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சிங்கிள் வேல்யூவாக கொடுக்க முடியும். அனிமேஷன் அப்படின்ற ஒரே ஒரு இதை வச்சுட்டு அதில் வந்து நம்மளால் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ நேம் கொடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு, எம்ஓவி மூவு. நெக்ஸ்ட் வந்து அதோட டைமிங் அதே மாதிரி கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து வேறு அதோட டிலே கொடுக்கலாம், 1 செகண்ட் டிலே. ஸோ அங்கே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, லீனியர். ஸோ இதெல்லாம் கொடுத்தோம்னா ஓகே. ஸோ 1 செகண்ட் கொடுத்தோம்னாலும் இவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து ஒரே இதில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து இந்த டிரான்சிஷன் அனிமேஷன்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஸோ நான் டிரான்சிஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது பட்டனுக்கு பார்த்தோமா நம்ம இந்த பிபிடியில் இங்கே வந்து பட்டன் ஹோவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இப்போ வந்து நம்ம அதை வந்து பார்ப்போம். ஒரு பட்டன் வந்து நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பியூடிடி பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு ஸ்டைல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், நம்ம இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பட்டனுக்கு வந்து பட்டன் பியூடிடிஓஎன் ஓகே பட்டன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேசிக் ஸ்டைலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பட்டனுக்கு வந்து ஒரு நேம் ஆச்சு கொடுத்துக்கலாம். நேம் நான் கொடுக்கலாம்னா சென்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமா? ஓகே, சென்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தா அந்த மாதிரி வந்து வருது. ஸோ வேணால் அது ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா பியூடிடி பட்டனே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் பேடிங் வந்து கொடுக்குறேன். பேடிங் வந்து 5 பிக்சலும் அண்ட் வந்து ஓகே 5 பிக்சலும் 10 பிக்சலும் அண்ட் வந்து 20 பிக்சலும் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டோட இதை ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன கொடுக்கலான்னா போல்டு. ஸோ போல்டான ஃபாண்ட் வெயிட்டு அண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம்னா என்ன கொடுக்கலாம், ரெட்டு வந்து கொடுக்கலாமா? ஓகே, இவனை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட்டு. ஓகே, ஸோ இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகுது. நம்ம பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். 20 பிக்சல் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 10 பிக்சல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டனில் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கர்சரில் வந்து நிறைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நம்ம வந்து மோஸ்ட்டாக இந்த பாயிண்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், கர்சர் பாயிண்டர்னு போட்டேன். ஸோ அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ கர்சர் வந்து எதுவுமே தெரியல நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே. ஓகேவா? ஸோ ஒரு பட்டன் கிட்டலாம் எடுத்து போகிறோன்னா ஒரு ஹேண்ட் மாதிரி வரும்ல, அதை வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து வர வைக்கிறதுக்கு இந்த கர்சர் பாயிண்டர்னு சொல்லிட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து வரும். பார்த்தீங்களா? ஸோ பட்டன் கிளிக் பண்ணுறது வந்து நம்ம இந்த ஹேண்டை வச்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். பார்டரில் வந்து 1 பிக்சல் சாலிட் கிரே. ஓகே, ஸோ கிரே கொடுத்துக்கலாம். அது வந்து தெரியாது அப்போ தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான பட்டன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம இந்த பட்டனுக்கு வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணலாம். டிரான்சிஷனில் போயிட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 1 செகண்டு கொடுக்கலாம். லீனியராக நடக்கணும். ஸோ இந்த பட்டன் ஹோவர் வந்து ரொட்டேட் இல்லை, இங்கே வந்து நான் வந்து ஸ்கேல் வந்து பண்ண போகிறேன். ஸ்கேல் வந்து பண்ணுறது வந்து எதுக்குன்றதை சொல்கிறேன் நான். ஸ்கேல் வந்து 1.05 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள்,
ஸோ நான் 1 செகண்ட் கொடுத்ததுமே ரொம்பவே ஸ்லோவாக தெரியுது எனக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 0.3 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, ஒரு பட்டனை ஹோவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து இன்னுமே கம்மி பண்ணிக்கலாமே இந்த ஸ்கேல் ஆகிறத. ஸோ 1.01 கொடுத்தா சின்னதாக வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நாம் வந்து கிளிக் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுவோம், கிளிக்கு ஆக்டிவ் தானே. ஸோ BUTTON பட்டனில் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் வந்து என்ன பண்ணுறோம்னா 9.99 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். சாரி 0.99 கொடுக்கணும். 0.99 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு கிளிக்கிங் ஃபங்க்ஷன். அந்த கிளிக் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? அங்கே கிளிக் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியுது இல்லை? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லோடிங் அனிமேஷன். ஸோ லோடிங் அனிமேஷன் இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்காக ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிவுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்னா லோடிங், ஏன்னா லோடிங் தானே க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் லோடிங்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லோடிங்கில் டாட், ஸோ லோடிங் இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கான பேசிக் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ஓகேவா, வித்து இது வந்து ஒரு 50 பிக்சல் இப்போதைக்கு கொடுத்துக்கலாம். ஹைட்டும் அதே மாதிரி 50 பிக்சல். நெக்ஸ்ட்டு பிஜி பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும். நான் வந்து இதுக்கு பார்டர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து என்ன கொடுக்குறோன்னா 5 பிக்சல். சாலிடு ஒரு கலரை வந்து கொடுத்துக்கலாம். நம்ம என்ன கலர் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம்னா எது வேணால் கொடுத்துக்கலாம். பிளாக்கே கொடுத்துறேன் இப்போதைக்கு. ஓகே, பிளாக்கு. ஓகே, நமக்கு வந்து எதுவுமே க்ரியேட் ஆகலையா? அது எல்ஓடின்னு போட்டிருக்கேன், இங்கே எல்ஓஏடின்னு போட்டிருக்கேன். கிளாஸ் நேம் தப்பாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டைலில் போய்ட்டு இதை நம்ம லோடிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ண போகிறேன், பார்டர் ரேடியஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா 50% சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வட்டம் ஆகிடும். ஸோ வட்டம் ஆகிடுச்சா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா பார்டர் டாப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. நான் பார்டர் டாப்பில் இது கொடுத்துக்கிறேன். பார்டர் லெஃப்ட்லேயும் நான் அதையே கொடுத்துக்கிறேன், டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்பராக ஒரு இதுவாக வந்து லோடிங் மாதிரி தெரியுது நம்மளுக்கு. நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணலாம் இப்போ. ஸோ இதை எப்படி பண்ணலான்னா அனிமேஷனில் போயிட்டு அனிமேஷன் நேம் கொடுத்துக்கலாம், ரொட்டேட்டுன்னு போட்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ரொட்டேஷன்ற ஃபங்க்ஷனை தானே பண்ண போகிறோம். அதுக்காக நான் ரொட்டேட்னு போட போகிறேன். ஸோ ரொட்டேட்னு போட்டுட்டு அனிமேஷன் இது எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நடந்து முடிக்கணும் அப்படின்றது வந்து எதுவும் கிடையாது. நான் வந்து இது இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து நடக்கணுன்ற மாதிரி போட்டுக்கிறேன். அனிமேஷன் டியூரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கான அதை போட்டாகணும். ஸோ இதை நான் என்ன போடுறேன்னா ஓகே ஒரு 3 செகண்ட் போடுறேன். 3 செகண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், 1 செகண்டே போதும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு லீனியர் இன்ஃபைனைட். ஓகே, கவுண்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து அட்டு கீ ஃப்ரேம்
கீ ஃப்ரேம் ஐடென்டிஃபையர் போடணுமா, நம்ம ஐடென்டிஃபையரில் வந்து ரொட்டேட் தானே போட்டுருவோம், ரொட்டேட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 50% இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ 50%. ஓகே. ஸோ 50% இருக்கும்போது ரொட்டேட் 180, 100% இருக்கும்போது ரொட்டேட் 360. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் டைம் நடக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லோட் ஆகுதா இப்போ. ஸோ இந்த லோடிங் இதெல்லாம் வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ பேசிக்கான ஒரு லோடிங் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லோடிங் வந்து இதை வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லோடிங் வந்து எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இன்பில்டு லோடிங்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் எப்படி யூஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கங்க வேணாம். அதெல்லாம் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இதை பற்றி நிறைய கற்றுனதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கவர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக கவர் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்ற ஒரு சம்மரியை பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா, ஸோ ட்ரான்சிஷன் அனிமேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்து ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ட்ரான்சிஷன் டியூரேஷன் ஒன்று இருக்குது, ட்ரான்சிஷன் டிலேன்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த 4 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மு. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து மூவ் பண்ண வைக்கிறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோமா. ஸோ அது யூஸ் பண்ணுற டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட், ரொட்டேட்டு, ஸ்கேலு, ஸ்கியூ. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை பண்ணுறோன்றதை பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரான்ஸ்லேட், ரொட்டேட். ஸோ அதுதான் அது எனக்கு கொடுத்தது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அனிமேஷன்ஸ். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்மளோட வெப்சைட் வந்து மோர் இதுவாக பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்படியெல்லாம் வந்து இது பண்ணலாம், இது மீன்ஸ் மோர் விஷுவலாக வந்து நல்லா எஃபெக்டிவாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இதில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ். ஸோ அந்த அனிமேஷன்ஸை வந்து கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதை வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த அனிமேஷன்ஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த பட்டன் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க. ஸோ இந்த டிவ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன், டிவ் 1 போட்டுக்கிறேன் மறுபடியும். ஸோ அதுக்கு வந்து சில ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். டிவ் 1ல் என்ன பண்ணுறோன்னா விட்த் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கலாம். சரி 20 இல்லை 200. அதே மாதிரி ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கலாம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு பேசிக்கான ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. இது மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பொசிஷன் ஒன்று பார்த்தோம்ல, அந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துடலாம். ஸோ ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த லெஃப்ட் ரைட்டெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த அனிமேஷன்ஸில் வந்து இந்த ட்ரான்சிஷனில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அனிமேஷன் தான். ஸோ அந்த அனிமேஷனில் லெஃப்ட் ரைட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் அனிமேஷன் நேம் வந்து அனிமேஷன் போட்டு நேம்லாம் போட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், நான் இங்கே பாருங்கள் அனிமேஷன் நேம், டியூரேஷன். ஸோ இதை நான் போடுறேன் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அனிமேஷன் நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா மூவ்னே சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ மூவ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம், மூவ் பண்ணுறதுனால 3 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டியூரேஷன் எவ்வளோ நேரம் நடக்கணுன்றது வந்து ஒரு 3 செகண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து
டைமிங் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ என்ன டைமிங் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த டைமிங் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா லீனியராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டிலே வந்து 1 செகண்ட் வந்து இருக்கட்டும். ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா அந்த நடக்கிறது ஒரு 2 வாட்டி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டைரக்ஷன் வந்து ரிவர்ஸாக இருக்கணும், நம்ம வந்து நார்மலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபில் மோடை வந்து என்ன கொடுக்கலாம்னா அந்த ஃபில் மோடில் வேணால் நம்ம ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஃபார்வர்ட்ஸுக்கு ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதில் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். வெயிட் ஸோ இதில் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இது கொடுத்த சஜஷன்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டாப் லெஃப்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 0% இருக்கும்போது எங்கே இருக்கணும், ஸ்டார்டிங்கில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 25% வரும்போது லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகிருக்கணும், டாப் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகணும்னா இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் வந்து மூவ் ஆகி இந்த பக்கம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே இறங்கும். ஸோ இப்படி வந்து இப்படி கீழே இறங்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 50%ல் வந்து கீழே வந்துடுமா. ஸோ அதே மாதிரி 75% வந்து என்ன ஆகணும்னு பார்த்தோன்னா இங்கேருந்து இந்த பக்கம் வந்து வரும். ஓகே, ஸோ லெஃப்ட் வந்து கம்மியாகிடும், லெஃப்ட் பக்கம் இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டாப் வந்து ரெண்டுக்குமே ரெடியூஸ் ஆகி எங்கே இருந்துச்சோ அங்கேயே வந்து அதே ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இது வந்து பண்ணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா பாருங்கள். ஸோ 2 கவுண்ட்ஸ் கொடுத்ததுனால 2 வாட்டி நடக்கும். பார்த்தீங்களா, 1 செகண்ட் டிலே ஆகிட்டு அந்த நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நடக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் கற்றுக்குங்க. ஓகேயா, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ யா, தேங்க்யூ.